அதாவது மிரண்டவர்களுக்கு இருந்ததெல்லாம் பெய்கின்ற மாதிரி திமுக ஆட்சியில தொடர்ந்து எல்லா விதமான நன்மைகளும் பண்ணிட்டு வரும். தேர்தலுக்காக மட்டுமல்ல, 5 ஆண்டு காலம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை 5 ஆண்டுகள் நிறைவேற்றணும். அந்த வகையில தலைவர் நேற்று சுட்டி காட்டியது போல 505 வாக்குறுதிகளில் ஏறத்தாழ 404 முடிச்சிட்டோம். எஞ்சி 1-2 இருந்து அதையும் இந்த தேர்தலுக்குள்ள முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். இது என்ன இருக்கு? எதிர்கட்சிகளை தாங்கிக்க முடியல. அவங்க இத்தனை நாள் என்ன சொன்னாங்க? அரசு ஊழியருடைய பிரச்சனை தீர்க்கலன்னாங்க, தீர்த்தாச்சு. பொங்கல் போனஸ் கொடுக்கணும்னாங்க, கொடுத்தாச்சு. வேற இதை என்ன செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு மக்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பறதுக்கு தான் கவர்னர் கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க. கொடுத்தது யாராவது யோகியன்னு பார்த்தா கொடுத்த அத்தனை முன்னாள் மந்திரி ஊழல் குற்றச்சாட்டு. நேற்று போய் கவர்னர் கிட்ட கொடுத்த மனு கொடுத்தாங்கல்ல, அத்தனை மந்திரி எடப்பாடி மேல நானே வழக்கு போட்டு 4500 கோடி, பக்கத்தில் இருந்த வேலுமணி பல்லாயிரக்கணக்கான கோடி, அதுக்கு பக்கத்தில் நிற்கிற தங்கமணி யூபி மினிஸ்டருக்கே பண்ண ஊழல், அதுக்கு பக்கத்தில் நிற்கிற ஜெயக்குமார் ஒயர்லெஸ் வாங்கினதுல ஊழல், அதுக்கு பக்கத்தில் நிற்கிற சண்முகம் நீதிமன்றத்தில் அவரால் ஒரு நீதிபதியை தமிழ்நாடு சென்னையில இருந்து மாற்றப்பட்டார். இன்னைக்கு உலகமாக அயோக்கியர்கள் 10 பேரும் ஒன்று சேர்ந்து போய் இந்த திமுக ஆட்சியின் மீது மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற காரணத்தினால திசை திருப்பதற்காக இது கொடுத்திருக்காங்களே தவிர, ஆக எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு நீ ஆதாரமற்றது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு பூராவும் இதற்கு முன்னால் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. வர இருக்கிற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக வெற்றி பெறுவதனால வைத்தறிச்சின் காரணமா எதுவும் சொல்றாங்க.